டெல்லியை நோக்கி பேரணியாக செல்லும் போராட்டத்தை விவசாயிகள் மேலும் ஒரு நாள் தள்ளி வைத்துள்ளனர். ஹரியானா எல்லையில் காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டு வீச்சில் சிலர் காயமடைந்ததால் இம்முடிவை விவசாயிகள் அறிவித்துள்ளனர். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அந்தஸ்து தர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்கள் மீது கண்ணீர் புகைகுண்டுகளை வீசினர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதால் பேரணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 101 விவசாயிகள் இன்று டெல்லியை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். அவர்களை ஷம்பு எல்லை பகுதியில் காவல்துறையினர் தடுத்தபோது மோதல் வெடித்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி கலைத்தனர். பேரணியாக வந்தவர்கள் டெல்லிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட விவசாயிகள் அல்ல எனவும் அவர்களை அடையாளம் காண தங்களை அனுமதிக்கவில்லை எனவும் ஹரியானா காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஆனால் காவல்துறையினரிடம் இருப்பது தவறான விவசாயிகள் பட்டியல் எனவும் அடையாள அட்டைகளை காட்ட தாங்கள் தயார் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கண்ணீர் புகைகுண்டு வீச்சில் தங்களில் 8 பேர் காயமடைந்ததாகவும் அதில் ஒருவர் சண்டிகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக டெல்லியை நோக்கி முன்னேறும் போராட்டத்தை ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்.